ஸோ இப்போ டயட் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்டாக ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் டயட்டு, வெயிட் லாஸு, ஸ்பெஷல் டயட்ஸ் இது மாரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஹெல்தி ப்ரெக்னென்சி கொண்டு வரதுக்கான ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ப்ரோட்டீன் ரிச்சா, கால்சியம் ரிச்சா, ஃப்ரூட்ஸு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் அவங்க நாஷியஸாக வாமிட்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க வந்து அந்த அளவுக்கு சாப்பிட்ருக்க முடியாது. அடுத்த 2 மாதத்துலையாவது அந்த விட்டது எல்லாமே அவங்க திரும்ப நேச்சுரலா இருக்க ஃபுட்டு சாப்பிட்டு அவங்க அது எல்லாமே காம்பன்சேட் பண்ணி ஆகணும். கால்சியம் ரெக்வயர்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ, இப்போ கால்சியம் நீங்க நேச்சுரலா ஃபுட்டுலேருந்து எடுக்கலன்னா எங்கேருந்து வரும்னு நினைக்கிறீங்க குழந்தைக்கு? உங்க உடம்புல இருந்து தான் போகும். ஸோ, அப்புறம் ஆஃப்டர் டெலிவரி மில்க் செக்ரீஷனு, லாக்டேஷனு, நீங்க பிரஸ்ட் ஃபீடிங் எவ்வளோ வருஷம் பண்ண போறீங்க? இதெல்லாம் பொறுத்து உங்களோட எனர்ஜி, கால்சியம் எல்லாம் இருக்கும். ஸோ, அந்த குழந்தை வளர்ற வரைக்கும் அந்த அந்த பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ண பிறகு என்ன ஆகும்னா, நீங்க கால்சியம் டெப்ளீட்டட் ஆயிடுவீங்க. ஸோ, கால்சியம் இல்லாதப்போ நமக்கு சீக்கிரமா ஸ்பைன் இஷ்யூஸு, ஸ்பைன் அஃபெக்ட் ஆகுறது, ப்ளஸ் நம்ம போஸ்டர் அஃபெக்ட் ஆகுறது, நம்மளுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சினால இடுப்பு வலி, முட்டி வலி அண்டு இதெல்லாம் ப்ளஸ் போஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயினு, அதுக்கப்புறமா எக்ஸர்சைஸ் பண்ணாம இருக்கிறது, வெயிட் கெயின் இதெல்லாமே கூட ஆம் அது பிரெக்னன்சிக்கு அப்புறமா நம்மள பார்த்துக்க ஆரம்பிக்கணும்.